இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் என்பது தமிழகம் முழுவதும் அனைத்து ஒன்றியங்களிலேயும் நகரங்களிலேயும் பேரூர் கழகத்திலேயும் மத்திய அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து, அதிலும் குறிப்பாக ஒரு 2 வாரங்களுக்கு முன்னால் இந்த பாரத பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்காவோடு போட்ட அந்த வர்த்தக விவசாய ஒப்பந்தத்தில் கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்ன அந்த ஒப்பந்தத்தினுடைய ஷரத்து என்ன, எதற்காக இந்த கண்டனத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம்? இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக, தமிழ்நாட்டுடைய விவசாயிகளுக்காக, தமிழ்நாட்டு மக்களுடைய வேளாண்மை துறைக்காகவோ நடத்தப்படுவதில்லை. இந்தியா முழுவதும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2 வாரங்களுக்கு முன்னால் மோடி அவர்கள் அமெரிக்காவுடைய அதிபர் டிரம்புடன் ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறார். புதிய அமெரிக்கா இந்திய ஒப்பந்தம் என்று போட்டிருக்கிறார்கள். இது கிட்டத்தட்ட மீண்டும் இந்தியாவை அமெரிக்காவில் அடிமைப்படுத்துவதற்காக அடிமை சாசனம் எழுதிவிட்டு இந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறார். ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவிற்கு நாங்கள் வியாபாரம் செய்ய வருகிறோம் என்று அனுமதி வாங்கி பிறகு 200 ஆண்டுகளில் இந்தியாவை எப்படி அவர்கள் ஆட்சி புரிந்தார்களோ அதை போலத்தான் இந்த வர்த்தகத்தின் மூலமாக மீண்டும் ஒரு காலனி ஆதிக்கத்தை உருவாக்குவதற்கு ட்ரம்ப் அவர்கள் இந்த திட்டத்தை போட்டிருக்கிறார். அதனுடைய பாதகங்களை எனக்கு முன்னால் பேசிக் கொண்டு விதை திருத்த சட்டத்தை பற்றி பேசுகிற சற்று தொட்டு பேசினார்கள். என்ன ஒப்பந்தம் தெரியுமாது? இந்தியாவில் விளைகின்ற உற்பத்தி பொருள் விவசாயிகளுக்கு உரிய விளைபொருளை அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். இப்போது போட்டிருக்கிற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அமெரிக்காவிலிருந்து தாராளமாக விவசாயத்தினுடைய விளைபொருட்கள் இங்கே இறக்குமதி செய்யப்படும். என்ன பொருட்கள் தெரியுமா? இந்த கால்நடை தீவனத்துக்கு பயன்படுத்துகிற சோளம், சிகப்பு சோளம், சோயாபீன் இவையெல்லாம் தாராளமாக இறக்குமதி வரி இல்லாமலே இங்கே இறக்குமதி செய்யப்படும். அப்படி என்று சொன்னால் இங்கே விளைவிக்கின்ற விவசாயிகள், அந்த விவசாயிகள் அங்கே இறக்குமதி செய்கின்ற அந்த விலைகளுக்கு கட்டுப்படியான விலையை இங்கே விவசாயம் கொடுக்க முடியாது. ஏன்னா அவன் இறக்குமதிக்கு செய்கின்ற போது வரியே இல்லாமல் இறக்குமதி செய்கிறான். ஒரு கோதுமை ஒரு கிலோவுக்கு 20 ரூபாய் கொடுப்பான். நம்ம 30 ரூபாய் சொல்லும் போது நம்ம விவசாயிகள் அந்த கோதுமை விற்க முடியாது. அப்படி என்றால் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விளைபொருட்கள், இந்த சோயாபீன்ஸ், சோளம், மக்காச்சோளம், இது மட்டும் இல்ல, பழங்களை விளைவு செய்யலாம். ஆப்பிள், அக்ரூட் பழம், இவையெல்லாம் அங்கே இறக்குமதி செய்ய போகிறார்கள். அப்படி என்றால் அவன் ஒரு ஆப்பிள் 10 ரூபாய் கொடுக்க போறான். இனிமேல் இங்கே விளைகின்ற விவசாயிகள் அவனோடு போட்டி போட முடியாது. அப்ப என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய விவசாயியுடைய விளைபொருட்கள் அவனோடு போட்டி போட முடியாமல் விவசாயத்தை அவன் நிறுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு உருவாகி ஒட்டுமொத்தமாக கார்பரேட் கம்பெனிகளுடைய ஏகபோக அந்த ஆதிக்கத்திற்கு உட்படுத்துவதற்காகத்தான் இந்த எப்படி இந்த வால்மார்ட் எல்லாம் வந்துடும் அந்த மாதிரி கொண்டு வந்து விவசாயிகளின் ஒட்டுமொத்த நலனை அழிப்பதற்காக இந்த திட்டத்தை மோடி அவர்கள் போட்டிருக்கிறார்கள். அப்போ அவன் இல்லைன்னா பாத்தீங்கன்னா அங்கே இறக்குமதி செய்கிற பொருட்களுக்கு வரி கிடையாது, 0% வரி. ஆனால் நாம் இங்கிருந்து உற்பத்தி செய்கின்ற விளைபொருட்கள், வேளாண் பொருட்கள், ஜவுளி பொருட்கள், ரசாயன பொருட்கள், எந்திர பொருட்கள், அதற்கு 18% நாம் இங்கே வரி கட்டி தான் அங்கிருந்து ஏற்றுமதி செய்ய வேண்டும். அவன் இறக்குமதி செய்கிற பொருட்களுக்கு 0% வரி, நாம் ஏற்றுமதி செய்கிற பொருட்களுக்கு 12% வரி. இதற்கு ஒப்புக்கொண்டு ஒரு அரசாங்கம் கையெழுத்து போட்டிருக்கு சொன்னால் இதை விட ஒரு அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்திருக்கலாம் மோடி அவர்கள். இன்னொன்று, இந்தியாவுடைய இறையாண்மையை இன்றைக்கு கேள்விக்குறியாக்கி இருக்கிறார் மோடி. நாம் யாரிடம் என்ன பொருள் வாங்க வேண்டும் அமெரிக்கா தீர்மானிக்கிறார். நீ கச்சா எண்ணெய் யாருகிட்ட வாங்கணும்னு அமெரிக்கா தீர்மானிக்கிறார். நமக்கு குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் ரஷ்யா வழங்குகிறது. ஆனால் ரஷ்யாவிடம் நீ எண்ணெய் வாங்கினால்
உனக்கு 100% அபராதம் விதிப்பேன் உன் பொருட்களுக்கு என்று மிரட்டுகிறார். இப்போது அதற்கும் ஒப்புதல் அளித்துவிட்டு நாங்கள் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்க மாட்டோம் என்று ஒப்புதல் அளித்துவிட்டு இந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறார். இதோட என்ன அடிமை சாசனம் இருக்க முடியும்? அப்படி என்றால் ஒரு 140 கோடி மக்கள் தொகை இருக்கிற மிகப்பெரிய இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு அமெரிக்காவின் ஏகாதிபத்தியத்திற்கு அடிமையிலிருந்து உங்களுடைய இறையாண்மையை எங்க காலடியில நீங்க வச்சுட்டு வந்திருக்கிறீங்க. இருக்கிறது இது மட்டும் இல்ல, நீங்க சொல்லாது பாருங்க, விதை சட்டம் போட்டு இப்ப கொண்டு வந்திருக்கான். விதை சட்டமா என்ன விதை? ஆண்டாண்டு காலமாக இங்க இருக்கிற விவசாயிகள் நாம் நம்முடைய பயிரில் இந்த விதைகள், அது கத்திரியாக இருந்தாலும் பருத்தியாக இருந்தாலும் எல்லா விதைகளையும் நாம் பயன்படுத்திக் கொண்டுள்ளோம். இப்போ என்ன சொல்றான்னா, இந்த விதை திருத்த சட்டத்தின் மூலமாக அவன் கொடுக்கிற விதையைத்தான் நீ வாங்கணும். அவன் கொடுக்கிற விதை என்பது மரபு அணு மாற்றப்பட்ட விதை. அப்படி என்றால் ஒரு முறைதான் பயிரிட முடியும். மீண்டும் நீ பயிரிடனா அவங்ககிட்ட தான் விதை வாங்கணும். நம்ம விவசாயிகள் இங்கே நம்ம நெல்லு கூட பார்த்தீங்கன்னா விதை நெல் தனியாக எடுத்து வைப்போம், மீண்டும் அந்த பயிரை வைப்போம், திரும்ப அறுத்து அதுல ஒரு விதை நெல் தனியாக எடுத்து வைப்போம். இப்ப அதை பண்ண முடியாது. நீங்க அந்த விதை சட்டத்தின் மூலமாக ஆண்டுக்கு ஒரு தடவை அவன் கொடுக்கிற கம்பெனிக்காரர்களை விதை வாங்க வேண்டும். அத்தனையும் மரபு அணு மாற்றப்பட்ட விதைகள். இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏறத்தாழ 2 ஆண்டு காலம் இந்திய மக்கள், குறிப்பாக பஞ்சாபை சேர்ந்தவர்கள், ஜார்க்கண்டை சேர்ந்தவர்கள், பீகாரை சேர்ந்தவர்கள், ஹரியானா சேர்ந்தவர்கள் 2 வருஷம் போராடினாங்க. ஓராண்டு அல்ல, அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே சப்பாத்தி சாப்பிட்டு நைட்டு தூங்கி அங்கேயே எழுந்து அந்த வேளாண் சட்டத்தை திரும்ப பெறுகிற வரை போராடியவர்கள் இந்தியாவில் போராடினாங்க. வேறு வழியே இல்லாமல் நீதிமன்றம் தலையிட்ட பிறகுதான் அந்த சட்டத்தை திரும்ப வாபஸ் பெற்றார். இப்ப இங்க தோழ சொல்ற மாதிரி இப்ப புதுசா இன்னொரு 4 சட்டம், தொழிலாளர் திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது தொழிலாளர் நலனை பாதிக்கின்ற, அவருடைய உரிமையை பாதிக்கின்ற, ஆண்டாண்டு காலமாக அவர்கள் போராடிப்பட்டு 8 நேரம் வேலை, 8 நேரம் உழைப்பு, 8 நேரம் ஓய்வு என்ற அந்த உரிமைகளை எல்லாம் பறிகொடுக்கின்ற வகையில் தொழிலாளர் நல திருத்த சட்டம் 4 தொகுப்புகள் என்று அந்த 4 தொகுப்புகளை கொண்டு வந்திருக்காங்க. அதனால்தான் இந்த போராட்டம் என்பது காலையில நடைபெற வேண்டிய போராட்டம். ஆனால் ஏற்கனவே தொழிற்சங்கங்கள், அனைத்து தொழிற்சங்கங்களும் இந்த வேளாண் திருத்த அந்த தொகுப்பு சட்டத்தை எதிர்த்து கைவிட வேண்டும், தொழிலாளர்களை கலந்து பேசாமல் இப்படி தாழ்ந்தோடித்தனமாக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்பதற்காகத்தான் இந்தியா முழுவதும் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்தியா முழுவதும் தொழிலாளர்கள் காலையில் போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இந்த புதிய அமெரிக்க இந்திய ஒப்பந்தத்தை கண்டித்து மாலையிலே அந்த போராட்டம் நடத்த வேண்டும் என்ற அறிவுறுத்தல் அடிப்படையில் தான் இந்த மாலையில் நடத்திக் கொண்டிருக்கிறோம். எனவே அந்த திருத்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். எனவே என்றைக்கு இந்த மோடி அரசாங்கம் வந்ததோ அன்றையிலிருந்து ஒட்டுமொத்தமாக மற்ற விரோத சட்டங்கள், அது தொழிலாளர் சட்டமாக இருந்தாலும் சரி, விவசாய நலன் சார்ந்த திட்டங்களாக இருந்தாலும் சரி, கல்வி சார்ந்த திட்டங்களாக இருந்தாலும் சரி, மருத்துவ சார்ந்த திட்டங்களாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த மக்களுடைய தீங்கு விளைவிக்கின்ற சட்டங்களாகத்தான் கொண்டு வந்துட்டு போயிருக்காங்க. இங்க அனைவரும் பேசினாங்களே இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பத்தி. நாளைக்கு கூட அண்ணா திமுக 100 நாள் வேலை திட்டம் திமுக சரியா கொடுக்கணும், இங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்களா? வேடிக்கையா இருக்குது. திருடியவனே காவல் காக்கிற மாதிரி இருக்கு. யார் குரல் கொடுக்க வேண்டுமோ இந்த 100 நாள் வேலை திட்டம் சிதைத்தது மோடி அரசாங்கம். அந்த சிதைத்த மோடி அரசாங்கத்துக்கு கைக்கூலியாக மாறியது அடிமை எடப்பாடி. ஏறத்தாழ 2005ஆம் ஆண்டு அன்றைக்கு மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கின்ற பொழுது இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்பது வறுமை ஒழிப்பு திட்டமாக கிராமப்புற மக்களுக்கு குறைந்தபட்சம் 100 நாள் வேலையால் உறுதி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு, வறுமையை ஒழிக்க வேண்டும், 1 நாள் உணவாக கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அது ஒரு சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டமாக அன்றைக்கு ஒரு பொருளாதார மேதையாக செய்ய மன்மோகன் சிங் ஆட்சியில் அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. இதுவரை சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்ப எல்லாட்சி அந்த திட்டத்தை இன்றைக்கு ஒழிக்க வேண்டும். அதற்காக புதுசாக அதற்கு மகாத்மா தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் யாருக்கும் தெரியும். மக்கள் கிராமத்தில் கேளுங்களேன், என்ன மகாத்மா காந்தி திட்டம் இல்லை, இந்த பெண்கள் சொல்லுவாங்க 100 நாள் வேலை திட்டம் என்று சொல்லுவாங்க. அதே விட்டா ஏறி வேலைன்னு எல்லாருக்குமே தெரியுது. இப்ப என்னாச்சு, அந்த திட்டத்தை இன்றைக்கு சிதைக்க வேண்டும், கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியில் மறக்கடிக்கப்பட வேண்டும், திட்டமே நிறுத்த வேண்டும். அதற்காக பேரை மாத்திட்டான். மகாத்மா காந்தி இந்த பேரே அவங்களுக்கு பிடிக்காது. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த அந்த தேசப்பிதா அவருடைய பெயரில் இருக்கிற அந்த திட்டம், இது அந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் என்ற பெயரை மாத்திட்டு இப்ப புதுசா அவரோட பெயரை வச்சிருக்காங்க சார். விக்ஷித் பாரத் கேரண்டி ரோஜ்கார் ஆஜீவிகா மிஷன், அதாவது பிபிஜி ராம்ஜி
எதிலையாவது கடைசி வரைக்கும் ராம்ஜின்னு முடியும் அவனுக்கு. அதனால விபிஜி ராம்ஜி புரியுதாமா இது? இதைதான் இப்ப மோடி கொண்டு வர போறான். இந்த பேரை மாத்தினா கூட பரவாயில்ல, இந்த திட்டத்தையே சிதைக்க போகிறார். ஏற்கனவே குறைந்தபட்சம் 100 நாட்கள் வேலையை உறுதியளிக்க வேண்டும். அந்த 100 நாட்களுக்கு ஒரு நீங்க வேலை கேட்கறீங்கன்னா வேலை கேட்க ஒரு வாரத்துக்குள்ள உங்க 100 நாள் வேலை கொடுக்கணும். அப்படி அந்த அரசாங்கமோ அந்த கிராமத்திலேயே ஒரு 100 நாள் வேலை கொடுக்கலன்னா எத்தனை நாள் வேலை இழந்தீர்களோ அதற்கான ஊதியத்தை கொடுக்கணும். இதுதான் சட்டம். ஏன்னா இது ஊரக வேலை வாய்ப்பு உறுதியளிவு சட்டமாக கொண்டு வரப்பட்டது. கொடுக்க வேண்டும் என்பது உங்கள் உரிமை, சட்டமாக கொண்டு வரப்பட்டது. இப்ப அதே மாத்திட்டாங்க, சட்டம் இல்ல இது ஒரு சேவை என்று மாத்திட்டாங்க. அப்போ நினைச்சா நிறைவேற்றுவோம், நினைச்சா நிறுத்துவோம், உங்களுக்கு உரிமை இல்லை என்று கொண்டு வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த திட்டத்தினுடைய ஒட்டுமொத்த நிதி ஆதாரத்தையும் தர வேண்டியது மத்திய அரசாங்கம். 100% தர வேண்டியது மத்திய அரசாங்கம். அதை மேற்பார்வை பணிதான் மாநில அரசாங்கத்துக்கு. இந்த ஊர் நடக்குதா, இந்த பள்ளி நடக்குதா, ஏரி தூர்வாராங்களா, காவ தூர்வாருங்கிறாங்களா, சாலை செப்பல் இருக்கிறார்களா, பள்ளிக்குட்டை அமைக்கிறார்களா, நீர்த்தேக்கத்தை அமைக்கிறார்களா, இதை மேற்பார்வை வேண்டிய அவசியம் தான் மாநில அரசாங்கத்துக்கு. இப்ப என்ன சொல்றாருன்னா, நாங்க இனிமேல் அந்த 100% தரமாட்டோம், 60% நான் தரேன், 40% மாநில அரசாங்கம் நீங்க போய் செய்யுங்க, இல்லைன்னா விடுங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஏற்கனவே மாநில அரசாங்கம் நிதி ஆதாரத்தால் தவித்துக் கொண்டிருக்கிறது, திட்டமிட்டு தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது மோடி அரசாங்கம். இந்த மாநில அரசாங்கம் தர வேண்டிய எந்த திட்டத்துக்கும் பணம் கொடுக்கல. ஏற்கனவே அனைவருக்கும் கல்வி திட்டம் இருக்கு தெரியுமா? சர்வ சிக்ஷா அபியான் ஒரு திட்டம் இருக்கு, அனைவருக்கும் கல்வி திட்டம் என்பது. அதை நிறைவேற்றுவதற்கு பணத்தை கொடுக்காமல் 2748 கோடி ரூபாய் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கல. கேட்டா நீங்க புதிய கல்வி திட்டத்தை உயர்த்திக் கொள்வதாக இருந்தால் நான் பணம் கொடுக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்தி படிப்பதாக இருந்தால் நான் பணம் கொடுக்கிறேன், சமஸ்கிருதம் படிப்பதாக இருந்தால் பணம் கொடுக்கிறேன். அதுதான் சொன்னாரு தலைவர் அவர்கள். இந்த இருமொழி கொள்கை மீது உயிர் கொள்கை பேரறிஞர் அண்ணா அவர்கள் உருவாக்கிய கொள்கை, தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் நடைமுறைப்படுத்தப்படும் சட்டசபையிலே தீர்மானம் நிறைவேற்றி போட்டவர் அண்ணா அவர்கள். அதான் பெரிய தலைவர் சொன்னாரு, நீ 2000 கோடி அல்ல 10,000 கோடி தருவதை நிறுத்தால் கூட நான் என்னுடைய சொந்த பணத்திலிருந்து அந்த அனைவருக்கும் கல்வி திட்டத்தை நிறைவேற்றி நடத்தி காண்ப தலைவராக இன்றைக்கு முத்தியவர் கருணாநிதி விலகிக் கொண்டிருக்கிறார். அந்த பணம் நீங்க கொடுக்கல. இல்லை, நீங்க இந்த 100 நாள் வேலைக்கு தர வேண்டிய 2780 கோடி பணத்தை இன்னைக்கு நீங்க கொடுக்காம இருக்கிறீங்க. எங்களுக்கு தர வேண்டிய நிதி பகிர்வை தரமாட்டேங்கிறீங்க. இத்தனைக்கும் நிறுத்திவிட்டு நாங்கள் அந்த 40% போட்டு செய்யணும்னு சொன்னா இந்த திட்டத்தை மூல விழா பண்ணுங்க, இதுதான் உங்களுடைய நோக்கம். எனவே தொடர்ந்து இந்த மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கின்ற, அது வேளாண்மை திருத்த சட்டமாக இருந்தால் சரி, இப்ப இன்னொரு கொண்டு வந்திருக்கிறார், மின்சார ஒழுங்குமுறை ஆணை திருத்த சட்டம் கொண்டு வர போறான். என்னன்னா அதை நீங்க கையெழுத்து போடலனாக்கா உங்களுக்கு நான் மானியம் கொடுக்க மாட்டேன். அப்படி கையெழுத்து பண்ண எல்லா ஆபத்து தெரியுமா? இனி நீங்க இலவச மின்சாரம் கொடுக்க கூடாதுன்னு சொல்ல போறான். அந்த உதவி மின் திட்டத்தில் ஏற்கனவே திமுக கையெழுத்து போட்டான். அப்ப நீங்க எந்த திட்டத்தில் போய் கையெழுத்து போட்டீங்கன்னா, இலவச மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தில் நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா நீங்க இலவசம் கொடுக்க கூடாது, இலவச மின்சாரத்தை கொடுக்க கூடாது என்று தடை போட போகிறாரு. எதுவே இந்த வரை நாம் அது கையெழுத்து போடல, தலைவர் ஒத்துக்கல. இப்படி ஒவ்வொரு சட்டமாக தமிழ்நாட்டில் இந்த மக்கள் விரோத போக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனா இதற்கெல்லாம் துணை போகிற அரசு யாருன்னா இன்னைக்கு அடிமை எடப்பாடி அரசு. யார் கேட்கிறது? இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டத்தை ஏண்டா மகாத்மா காந்தி பேரை மாற்ற மசோதா கொண்டு வந்தாங்களே, அந்த மசோதாவை ஆதரிச்சு கையெழுத்து போடுறது யாரு? அதிமுக தானே. அதிமுக அங்க கைது போட்டீங்களே, இதை இங்க இருக்க சண்முகம் தானே கைது போட்டாருங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்க சண்முகம் அங்க அந்த ஒப்புதல் கொண்டு வருகிற போது மோடி அரசாங்கத்தை ஆதரித்து கையெழுத்து போட்டவர் தானே இங்க இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம். இப்ப இங்க வருவார், ஓட்டு கேட்க வருவார் இல்லை இங்க. அப்ப கேளுங்க, ஏயா எங்க வயிற்றில் அடிக்கிற திட்டத்துக்கு கையெழுத்து போட்டுட்டு இப்ப நீதி கல்வி வச்சு நீங்க ஓட்டு கேட்க வரீங்களா? எப்படி நாங்க ஓட்டு போட மாட்டோம் வாங்க நீங்கள் விரட்டி அடிக்க வேண்டாமா? எத்தனை 2000 கோடி எங்களுக்கு தர வேண்டிய சர்வ சிக்ஷா அபியான் பணத்துக்கு எங்க நிதியை கொடுக்கல, அதை தட்டி கட்டுவதற்கு வக்கீல் இல்லை, இதற்கு குறைபடுப்பதற்கு நீங்க வக்கீல் இல்லை. எப்படி நீங்க ஓட்டு கேட்க வரீங்க? தமிழ்நாட்டு விரோத போக்க கல்வி மோடியோட கூட்டி வச்சிருக்கீங்களே, ஏன்? பாவம் அவங்க எல்லாம் பண்ணுவாங்க.